ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கோபியோட ரியாக்ஷன் இதுகளை நம்ம பார்க்கும்போது, ஐயோ சாமி உலகமகா நடிப்புடா சாமியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. நம்ம பாக்கியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வருது. ஆளுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம கோபியோட ஹெல்ப்பை தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம கோபியோட ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த கேட்ரிங்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாப்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு கொடுக்குறாங்க பாக்கியா. அப்போ வந்து பயங்கரமாக லிஸ்ட் இருக்குது பாக்கியா. ரொம்ப இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில கூட நான் சாப்பிட்டதில்ல. அவ்வளோ ஒரு டிஷ் இதுக நீ பண்ணியிருக்க. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பனங்கிழங்கு வச்சு பண்ண முடியுமா? ஸ்வீட் பண்ண முடியுமா? எப்படி இப்படி கருப்பட்டி முட்டாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறியே, எப்படி உன்னால் முடியுது? சத்தியமாக பயங்கர இம்ப்ரெஸ் ஆகுறேன் பாக்கியா அப்படின்னு சொன்னோமே. நம்ம பாக்கியாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை இது கோபி தானா, இது வேறு ஆளா அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ளே நம்ம பாக்கியாவுக்கு வந்து ஓடுது. ஏன்னா அப்படி இருந்தவருக்கும் எதுக்கெடுத்தாலும் முட்டாள் முட்டாள் இடியட் இடியட் அப்படிலாம் சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பார். அந்த மனுஷனுக்கும் இப்போது எதுக்கெடுத்தாலும் நீ அப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுற, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி பாராட்டுறதை பார்த்துட்டு பாக்கியாவே என்னடா இது வேறு யாருமா, கோபி தானா அப்படி சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இந்த லிஸ்ட் இதுக பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், உங்கள் ஆளுங்களுக்கு எவ்வளோ சம்பளம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை இது பண்ணிக்கிறேன், அமௌண்ட் வந்துமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. ஏன் பாக்கியா நம்மளுக்குள்ளே என்ன பணம் பற்றி பேசிகிட்டு இருக்கிற? நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் அது வந்து ஒரு தூசு கூட நான் பண்ணலை நீ பண்ணதில். நீ இதை பற்றியெல்லாம் பணம்ன்றதை பற்றியெல்லாம் பேசாத தயவுசெய்து. நம்மளுக்குள்ளே என்ன பணம் அப்படி சொல்லிட்டு கோபி வாட்டுக்கு போயிடுறாப்புல. அப்போது ராதிகா வந்து இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிச்சுங்க கோபி, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாட்டியும் நான் இந்த மாதிரி பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு, ஆளுகளை தான் அனுப்ப போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் எதுக்கு போகணும்? அப்போ ஆளுங்க இருக்கும்போது நான் இருந்தாகணும்ல, நான் இருந்தேன்னா பாக்கியாவுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னமே. ராதிகா வந்து பயங்கர அப்செட் ஆகுறாங்க. என்னடா அது, நம்ம பாக்கியா கிட்ட வந்து கோபி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, சும்மாவும் இருக்காமா நம்ம கோபி வந்து, ஏய் ராதிகா உனக்கு தெரியுமா இந்த பாக்கியா என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு, பனங்கிழங்குல ஸ்வீட் பண்ணுறா, கப்பையில் என்னென்னமோ பண்ணுறாப்பா, கருப்பட்டி மிட்டாய், ஐயோ சாப்பிட்டு பார்த்தேன் அந்த ஒரு டேஸ்ட்டு நான் சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஒரு நேச்சுரலாக இருக்குது அந்த ஸ்வீட்டு. என்னால் நம்பவே முடியல. பயங்கரமாக என்னால் எப்படி இப்படி ஒரு பொண்ணால் இவ்வளோ திங்க் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகுது அப்படி சொன்னமே. அப்படியே ராதிகாவுக்கு தூக்கு வாரி போடுது. என்னடா இது இந்த கோபி இப்படி எப்போ பாரு பாக்கியா புராணம் பாடுறான், அப்படியே பாக்கியா பக்கம் சாஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு அப்படி கொஞ்சம் மனசு ரொம்ப இது பண்ணுது. உடனே சரி ராதிகா நான் வர லேட் ஆகும், பாய் அப்படி சொல்லி வச்சிடுறா.